நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனிய தைப்பொங்கல், தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சின்ன விசேஷங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானை சீர் வழங்குதல். பானை சீர், பொங்க சீர் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாய் வீட்டிலேருந்து அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா அவங்க எல்லோரும் வந்து பானை, பச்சரிசி, சர்க்கரை, அரிசி, பருப்பு, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, தானிய வகைகளை எல்லாம் கொண்டுட்டுங்க. அது என்ன அண்டா, சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், இனிப்பு வகை இது எல்லாம் எடுத்துகிட்டு வந்து சீதனமாக கொடுப்பாங்க. இது எப்படின்னா, கல்யாணம் ஆனோடனே தைப்பொங்கல் பொங்கலுக்கு கொடுப்பாங்க. எனக்கு வந்து தைப்பொங்கல் அப்போ நான் வந்து கன்சீவாக இருந்ததுனால ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதனால் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எந்த சீர் வரிசையும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு இப்போ குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு தைப்பொங்கல் அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து பானை சீர் வழங்குதல், பொங்க சீர் கொடுக்கறது அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்படி சீர் கொண்டு வரவங்களுக்கு நம்ம விருந்து கொடுக்கணும் இல்லைங்களா? ஒரு சிலர் வந்து சைவ விருந்து கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து அசைவ விருந்து கொடுப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து அசைவ விருந்து தாங்க கொடுத்தோம். மட்டன் குழம்பு, சிக்கனு, ரத்த பொரியல், முட்டை இதெல்லாம் வச்சு நம்ம செஞ்சோங்க. அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் அதை நான் உங்களுக்கு போடலை. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நமக்கு பார்த்து பார்த்து செய்யும்போது பானை சீர், பொங்கல் சீர், தலைக்கட்டு பொங்கல், குழந்தைங்க பிறந்துச்சுன்னா அதுக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, பொண்ணுங்க பெருசாச்சுன்னா அதுக்கு தாய் வீட்டு சீதனமாக வந்து ஒரு பொண்ணுங்க திருமணம் ஆனதுலேருந்து ஒரு சீர்வரிசையாக ஒரு சீதனமாக நம்ம வாங்கிட்டே இருக்கேங்க. பொதுவாக பொண்ணுங்களை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைங்க, ஒரு ஆணுக்கு கல்யாணம் முடிஞ்சது கொடுத்ததுக்கப்புறம் தான் வேலை முடிஞ்சதுன்னு நினைப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் தாங்க ஒன்று ஒன்றா ஒரு வேலையாக அவங்களுக்கு கடமைகளும் செய்ய வேண்டிய சீர்வரிசை பொறுப்புகளும் அதிகமாகிட்டு இருக்குங்க. சரிங்க நண்பர்களே, உங்கள் வழக்கத்துலேயும் உங்கள் முறையிலையும் வந்து இந்த மாதிரி சீர்வரிசை கொடுக்கறது, பொங்கல் சீர் கொடுக்கறது இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை இனிய தைப்பொங்கல், தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.